நம்ம வயலுக்கு யாரோ நெருப்பு வச்சுட்டாங்கண்ணா. வயலெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது. வீணா போச்சே. இந்த அநியாயத்தை கேட்க ஆள் இல்லையா? ஐயோ, ஏங்க வயிற்று மட்டும் போட்டுட்டார்களே. ஐயோ, வெளியே என்னால எதுவும் செய்ய முடியாது ராஜா. எதை வச்சுட்டு நாகலிங்கத்தை கைது செய்யுது? அவனை குற்றவாளின்னு சுட்டி காட்ட உங்ககிட்ட தான் ப்ரூஃப் இருக்கா? சார், பணக்காரங்களை பார்த்து நீங்க கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சார், இந்த ஊர்ல ஒரே ஒரு புலிதான் இருக்குது. இங்க உள்ள ஆடுகளை எல்லாம் அதுதான் அடிச்சு கொள்ளுது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் அந்த புலிக்கு நகம் இருக்கா, கடிக்க பல்லு இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிடிக்க முடியும்னு சொல்றீங்களே. ஏன் சார், சட்டம் கூட பணக்காரனையும் பெரிய மனுஷனையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுச்சா? ராஜா, நீ வெறியில பேசுற. வெறி இல்ல சார், வேதனை. எந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல எனக்கு தீர்ப்பு வழங்குறாங்களோ அந்த தீர்ப்பையே ஒருத்தன் கேலி செஞ்சிட்டானே. வயலை கொளுத்திட்டான் சார், வயலை கொளுத்திட்டான். நீங்களாம் நிதானமா தான் தீர்ப்பு வழங்குவீங்க. ஆனா நான் பறிகொடுத்தவன், பாதிக்கப்பட்டவன், எனக்கு நிதானம் கிடையாது. அவனுக்கு என்ன தீர்ப்பு வழங்கணும்னு எனக்கு தான் தெரியும். நான் செஞ்சு காமிக்கிறேன். நீ ஒரு கைதி. ஆத்திரத்தன் எது செய்தாலும் அது உனக்கே ஆபத்தா முடியும். ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். ராஜா, சாப்பிடுங்க. என்ன யோசனை? எவ்வளவு அரும்பாடுபட்டு அந்த பயிரை வளர்த்தேன். நான் இந்த ஊரை விட்டு போயிட்டால் அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும் நினைச்சேன். எல்லாம் பறி போயிடுச்சே. பறி போயிடுச்சே தவிர உங்க கையில இருக்கிற பலம் போயிடலையே. மனசை தளர விடாதீங்க. நான் மறுபடி உழுது பயிரிட்டு விளைச்சலை பாக்குற வரைக்கும் அவங்க எல்லாம் வயிற்றுல ஈர துணியா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க சாப்பாட்டு செலவுக்கு நான் பணம் தரேன். நீயா? உங்ககிட்ட எது பணம்? என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதுல தரேன். ஓ, ஆமா, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? உங்க தாத்தாவை. தாத்தாவா? தாத்தா வந்துட்டேன். ஆள் இல்லாத நேரத்துல அள்ளி அடிச்சு ஆட்டம் ஆடுறியா? எழுந்துடா கோலகால பையில. மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டியா? பேசாம போய் படுத்துக்க. விடுறாதா, அவரா பேசுறாரு, புட்டி பேசுது. கேலி பண்ணியடா உதச்சல்ல. முதல்ல காலை ஊனி நில்லுங்க, அப்புறம் உதைக்கலாம். பெரியவரே, நான் உங்களை விட மொடா குடிகாரனா இருந்தேன். இப்ப அதெல்லாம் நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. உங்களுக்கு கண்ணும் தெரியல, கண்ணியும் தெரியல. பேசாம போய் தூங்குங்க. என்னடா சொன்ன? உனக்கு சாப்பாட்டு உன் பேச்ச கேட்டு நான் சாப்பாட்டுக்கு வந்தேன் பாரு. நீ ஒரு மனுஷனா? பாவம், ராத்திரி பூரா பட்டினி கிடந்த மனுஷனுக்கு சோறு படப்பானா? அதெல்லாம் மண்ணள்ளி கொட்டிட்டியா? நீ நல்லா இருப்பியா? சீதா, மாமா, கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நினைவு இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கு. சீதா, என்னம்மா அப்படி எல்லாம் சொல்ற? உங்க புள்ளைய கொன்ன ரத்த கையோட அவன் சோறு போடுறான். நீங்க எல்லாம் அவனை தெய்வம்ங்கிறீங்க. அந்த பாவியோட நிழல் இங்க பட்டதுனாலதான் பொன்னா விடைஞ்ச பயிர் கூட மண்ணா போயிடுச்சு மாமா.
அவன் இனிமே இங்க இருந்தான்னா இந்த வீடே பத்தி எரிய போகுது. என் குழந்தைங்களும் வேண்டாங்க, வேண்டாம். உங்க குழந்தைகளுக்கு நீங்களே சாபம் கொடுக்க வேணாம். பாவத்துக்கு பரிகாரமா தான் பயிரை வளர்த்தேன். பாவி எவ்வளவு கொள்ளி வச்சாலும் அதுக்கு நானா பொறுப்பு. அண்ணி நிறுத்து. அண்ணி நான் கூப்பிடுறேன். உலகத்துல எந்த குழந்தை அண்ணியோட மண்ணை அழிக்கிறவன், மாங்கல்யத்தை அறுக்கிறவன், பட்ட மரமா என்ன நிக்க வச்சிட்டு அண்ணிதான் சொந்தம் கொண்டாடுறேன். என்ன சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன்? என் கஷ்டத்தை பார்த்து கல்லா இருக்கிற தெய்வம் கூட கரைஞ்சிடும் போல இருக்கே. இங்க பெண்ணா நிக்கிற தெய்வம் கல்லா மாறிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் சொல்றது கேளுங்க. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டை விட்டு நீ போறியா, இல்ல என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் போயிடுவேன். வேண்டாம்மா, நீங்க இருக்காமா போகணும். இது உங்க குடும்பம், உங்க வீடு, உங்க பிள்ளைங்க. நான் போறேம்மா, நான் போறேன். யாத்திரமா உங்க புருஷனை சாகடிச்சிட்டு தெரிஞ்சே நான் செத்துக்கிட்டு இருக்கம்மா. பொட்டுன்னு என்னால பேசிட முடியும். ஆனா உங்க பொட்டையும் மஞ்சளி அழிச்சவனாச்சே என்னால. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ஐயா, நான் போயிட்டு வரேன். தங்கச்சி லெட்டர் போட்டுச்சுன்னா நான் ரொம்ப விசாரிச்சேன்னு எழுதுங்க. நான் போயிட்டு. குழந்தைகளா, இந்த மாமனே இல்ல, இந்த மனுஷனை மறந்துடாதீங்க. தம்பி, தம்பி, என்னை மன்னிச்சிடப்பா, என்னை மன்னிச்சிடு. வயசானதுனால என் புத்திய கட்டி போச்சு. பத்தாததுக்கு இந்த குடி வேற. அந்த நாகலிங்கம் இல்ல, அவன்தான் பாட்டில் பாட்டிலா ஊத்தி என்னை கடுத்துட்டா. தம்பி, நேத்திலிருந்து ராதா என்கிட்ட பேசுறது இல்ல. நீ என்னை மன்னிக்கல என்ன, நான் வீட்டுக்கே போக மாட்டேன். அடடே, என்ன வயசா நாள் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு எழுந்திரியா. தம்பி, இத பார், நேத்தி உனக்கு போட்டு சாப்பாட்டை என் காலால் உதைச்சேன் இல்ல, இன்னைக்கு ராத்திரி என் கையால் உனக்கு சாப்பாடு போடுறேன். நிச்சயமா வருவே இல்ல? வரேன் போ. நிச்சயமா வந்துடுப்பா. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான், இவ்வளவுதான். நிறுத்து. ஐயா, இவ்வளவு தவிர வேற யாரையுமே உனக்கு தெரியாதா? இவளையே கட்டிட்டு அழுவுறியா? ஐயா, ஐயா நாகலிங்கம், டாக்ஸி கிட்ட இன்னும் எவ்வளவு நாளே ஆகும்? நானும் உன்னை நம்பி 1 வருஷமா பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ஐயா, கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு மாதிரி தயார் பண்ணிட்டேன். கூடி சீக்கிரம் வேலை நிலம் என் கைக்கு வந்துடும். வந்த உடனே ஃபேக்டரி கட்ட வேண்டியதுதான். ஆமா ஆமா, இதேதான் நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயா முதலாளி, முதலாளி வந்துட்டா. ஐயா முதலாளிக்கு ஜால்ரா. அந்த சீட்டா அந்த கொலகார பையல வீட்டை விட்டே துரத்திட்டான். ஆனா அது டிராக்டர் போட்டம்மா, அவன் வீட்டுக்குள்ளேயே அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். அதுக்கா நீ ஏன் வருத்தப்படுற? நான் வருத்தப்படாம வேற யாரும் பண்றது? அவன் ஒண்ணுமே தெரியாத சின்னஞ்சிறு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஓணும்னா என்ன கேட்பான், நான் தான் வாங்கி கொடுப்பேன் பழக்கம். இப்ப அவன் ஏதாவது கேட்டு ஏதாவது வாங்கி தருவானோன்னு ஒரு பயம், கல்விஷம் வந்துருச்சு. அவ்வளவுதான். அதை விடையா, நம்ம செட்டியாருக்கு ராஜாத்திய பிடிக்கலையா, வேற ஆள் தேவையா? அந்த பயாஸ்கோப் ராதா எப்படி? நினைச்சேன் முதலாளி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நினைச்சேன். பயப்படாதே, அவங்க தாத்தா என் ஜோபுக்குள்ள, அவங்க தாத்தா ஜோபுல அவன். என் ஜோப கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த ஜோபுல இருந்து நாளைக்கு ராத்திரியே அந்த பொண்ணை எடுத்து போட்டுருவேன். ஆசக்காரர் பேத்தியா அவளை கேவலமா சத்தம் போட்ட நீதான் போடுவியா? என்ன கூட போட்டுருவியா நீ சத்தம்? பெருசா அன்னாடம் பொண்ணு பயாஸ்கோப்பு காட்டி அவஸ்தப்படுது. அதுக்கு பொண்ணா கொட்டுறவங்கிட்ட சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். அட்வான்ஸ் இவ்வளவு ரூபா உங்க அப்புறம் உங்க பரம்பரையில எவனா பார்த்திருப்பேன். நான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் பாலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாலமாடா போடுற? பாலம் கணத்துல தள்ளுற. சும்மா அவன் பேச்சு பெரிய பத்தினி, கண்ணகி பரம்பரை. இந்த ஊர்ல அவதான் கைதி கூட சுத்துறது, ஊரே நாறுத. இந்த ஊர்ல கைதி, அடுத்த கிராமத்துல எவன் வேணும்? ஐயோ,
பாவி அடிச்சு கழுவன வாய பொழக்க வச்சிருக்கேடா. செத்து விட்டானே, இப்ப என்ன பண்றது? ராதா வேற வராப்ப இருக்கு. என்ன ஒரே இருட்டா இருக்கு? இந்த தாத்தா கதவையும் திறந்து போட்டு விளக்கையும் ஏத்தாம எங்க போயிட்டாரு? சரிதான், மறுபடியும் குடிச்சுட்டு இங்கதான் கிடக்குறாரு. பாவம், ராஜா வேற வந்துட்டு போயிருப்பார். ராதா, ராதா, உண்மையை சொல்லு. ராதா எங்க? ராதாவோட தாத்தாவை நீ ஏன் கொன்ன? இன்ஸ்பெக்டர் சார் சத்தியமா நான் இந்த கொலை செய்யல. ராதா எங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படி கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். கலையா, உள்ள தள்ளு. வாடா. வாங்க. ஸ்டாப் ஸ்டாப். முதலாளி முதலாளி ஓடான். நல்லகட்டே, எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு ராதா எங்க? நம்ம கோடுவான்ல போட்டு அடைச்சு வச்சுட்டேன். அவளுடைய பயாஸ்கோப்பு பொட்டி இல்ல, அதை ஆத்தோட விட்டுட்டேன். இடியட், அவளையும் கொண்டு ஆத்துல தூக்கி போட வேண்டியதானடா. சும்மா இருங்க, ஊரே ஒரே கலாட்டாவா இருக்கு. வெடியட்டும், நாளை காலையில அந்த ராதாவை. கரெக்ட். ஏற்கனவே மருதப்பனை கொன்னதா ராஜாவை கைது செய்து வச்சிருக்காங்க. இப்ப ராதாவையும் காணலன்னா ரெண்டு குத்தமா உண்மையிலே போய் சேர்ந்துடும். மரகதம், சீதா வந்துடுச்சா? இன்னும் வரலீங்களே. என்ன இது, வேலை முடிஞ்சு வர நேரம் தாண்டி போச்சு. எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கு போது இப்ப வந்துடும். எங்க அந்த ராஜா விஷயம் என்னங்க ஆச்சு? அதை ஏன் கேக்குற? சாட்சி எதுவுமே இல்லாதனால இவன் தான் கொலைகாரன்னு சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டரியா ஜெயில போட்டார். அந்த பிள்ளை கண்டிப்பா கொலை செஞ்சிருக்காதுங்க. நீ சொல்றது நான் சொல்றது யாரு கேட்க போறாங்க? கொலை நடக்கிற போது சாட்சியே இல்லாம போயிடும். சம்பவம் நடக்கிற போது யாராவது ஒருத்தர் நேர பார்த்திருந்தானா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம். வாழா போன கடவுள் அதுக்கு பாதையே வைக்கலையே. சீதா, எங்கம்மா போயிருந்த? உனக்கு விஷயம் தெரியுமா? மரணப்பாவை நம்ம ராஜா கொண்டுட்டானா? சந்தர்ப்பம் இதுதான் சீதா. உன் புருஷனை கொன்னவனை வஞ்சம் தீர்த்துக்க இதுதான் சரியான நேரம். உண்மை தெரிஞ்ச சாட்சி நீ ஒருத்திதான். ஒண்ணுமே சொல்லாதே, ஒண்ணுமே சொல்லாதே. சீதா, ஏன் தத்தளிக்கிற? ஏன் தவிக்கிற? இதுவரைக்கும் கல்லா இருந்தவன் ஏன் கலங்குற? அவன் உன் எதிரி. சந்தோஷமா இருக்க வேண்டிய உன் வாழ்க்கையை சாம்பலாக்கினவனே நீயும் சாம்பலாக்கின. இன்னும் என்ன யோசனை? ராதா எங்க பதுக்கப்பட்டிருக்காங்கிற உண்மையை நீ வெளியே சொன்னா அந்த கொலைகாரனுக்கு விடுதலை கிடைச்சிடும். இது நடக்கக்கூடாது சீதா. இறந்து போன உன் புருஷனுடைய ஆத்மாவுக்கு நிம்மதி ஏற்படணும்னா இந்த உண்மையை நீ வெளியே சொல்லக்கூடாது. நிச்சயமா சொல்லக்கூடாது. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இல்ல இல்ல, நான் ராதாவை காப்பாத்த போறேன். பழிவாங்கிற ஏன் எண்ணத்துக்காக ஒரு உயிர் பலியாகிறதா? நில்ல சீதா, நில்ல சீதா, நில்ல சீதா. முடியாது முடியாது. உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்ல, புத்தி தெளிஞ்சு போச்சு. ஏட்டு ஏட்டு, என்ன என்ன? நான் செய்யாத குற்றத்தை செய்ததா சொல்றாங்களே, அதை நீ நம்புறியா?
கண்ணைய நம்பல ஏட்டு கான்ஸ்டபிள் நம்பி ஆகணுமே. கதவு துறையா. இருக்கேன். நாய்க்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி கொடுக்கறிய, கதவு திறந்து கூட. அது சரி. என்னையா இது? என்னையா இது? என்ன இது? நீ ட்ரெஸ்ஸோட இருக்க, என் கூட உன்னை கூட்டிட்டு போக முடியாது. புரியாம